எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 2026க்கான வேகன்சிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோவும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பீரியட் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனி கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்குன்னு தனி கட் ஆஃப், தமிழ்நாட்டுக்குன்னு தனி வேகன்சிஸ். ஓகேங்களா, அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாவே ஈஸியாக செலக்ட் ஆக முடியும். நம்ம இந்த வருஷம் ஆர்மி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இப்போ எல்லாருமே அதுக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் போன வருஷம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 11 ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 31 வரை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் நம்மளோட சேனலில் நீங்கள் வேணும் அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வெப்சைட்டுக்கான லிங்க் நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய ஆன்லைன் சேனல்ஸ் இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது மிஸ்டேக்காக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட செலெக்ஷனில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுற வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நெட் சென்டருக்கு நீங்கள் அது உங்களுடைய சாய்ஸஸ் தான். நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறதும் எல்லாமே நம்மளே இப்போ எல்லாருமே அவங்கவுங்க அப்ளிகேஷன் அவங்களே அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டீட்டெயில்ஸு கொடுக்கும் போதும் தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா நீங்கள் நெட் சென்டர் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போது டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 ஜூலை 2005 2 ஜனவரி 2009 பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது 2 ஜூலை 2005 முன்னாடியோ இல்லை 2 ஜனவரி 2009 அப்புறமோ பிறந்திருக்கிறவங்க யாரும் எலிஜிபிள் இல்லை. இந்த 2 இடைப்பட்ட கேப்புக்குள்ளே பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 21 வயசுக்குள்ளே இருக்கணும். திரும்பவும் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. 2 ஜூலை 2005 அந்த டேட்லேருந்து 2 ஜனவரி 2009 அதாவது 2 ஜனவரி 2009 அப்படின்னா 3 ஜனவரி 2009 இருந்தால் கூட எலிஜிபிள் கிடையாது. அந்த 2 ஜனவரி 2009 அந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கிறவங்க, இப்படி பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. அக்னிவீர் ஸ்கீம் ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இதில் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு 2 இருக்குது. சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா யாரெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 10th 12th முடிச்சிருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதில் ஓவராலாக 50% மார்க் இருக்கணும். 50% பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கிறவங்க டிப்ளமோலையும் எலிஜிபிள் தான். ஸோ அவங்க டிப்ளமோவில் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க 50% ஓவரால் மார்க் இருக்கணும். உங்களோட ஓவரால் மார்க்கில் 50% எடுத்துருக்கணும். இங்கிலீஷில் மட்டும் 50% எடுத்துருக்கிறவங்க எலிஜிபிள் தான். அதுவும் இல்லை நான் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நான் டிப்ளமோவில் படிக்கல அப்படின்னா அதுக்கும் ஒரு தனி ஆப்ஷனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ரைட்டீரியா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட், அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தால் போதுமானது தான். அதில் 50% ஓவரால் மார்க் இருக்கணும். 50% இங்கிலீஷில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதுவும் இல்லை அப்படின்னா ஒகேஷ்னல் குரூப் 2 இயர் ஒகேஷ்னல் குரூப் படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ அதில் 50% ஓவரால் மார்க் இருக்கணும். இங்கிலீஷில் மட்டும் 50% இருக்கிறவங்க எலிஜிபிள் தான். ஸோ இந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்தவரை மேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்ம
டிஃபென்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுல ஹைட் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஹைட்டில் நான் வந்து ஆர்மியில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன், SSSGDக்கு ஹைட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்னிவீரில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நேவியாக இருக்கட்டும் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் தான் மேலுக்கும், ஃபீமேலுக்கும் வந்து 152 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸுக்கு போகணும் அப்படி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டை பொறுத்தவரையும் மேலுக்கு 77 சென்டிமீட்டர் நார்மல் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியரிங் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் டென்டல், ஹெல்த் கேர் இந்த மாதிரி இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நம்மள ஆல்ரெடி மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது எல்லாமே. ஸோ ஹைட்டில் பொறுத்தவரையும் வந்து கண்ணில் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6/12 இதில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். அதனால் நீங்கள் வந்து நிறைய பேர் லேசிக் பண்ணியிருப்பீங்க, லேசிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஐ ஃபால்ட் இருக்கிறவங்க அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க, அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்களே எலிஜிபிள் அப்படின்னா அது வேணாம் அப்படின்றத அவங்க தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடியில் எந்த ஒரு டேட்டாவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ ட்ரைனிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 days ஆனுவல் லீவ் கிடைக்கும். அதேமாதிரி சிக் லீவ்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் ஆல்ரெடி இந்த அக்னிவீரலுடைய சேலரி பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதோடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் 1 year ஆகும். அதாவது வந்து நீங்கள் இப்போது அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஜூன் 2026 நீங்கள் செலெக்ஷன் ஆகி ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து 1 year இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இதோடைய சேலரி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் உங்களோட சேலரி வந்து 30,000 இருக்கும். ஹேண்டில் 21,000 கைக்கு வரும். அதில் கவர்மெண்ட் வந்து 9,000 வந்து உங்களுக்கு ஃபண்டு வரும் ஒரு என்பி ஸ்கீமில். அதுக்கப்புறம் ஒரு 9,000 வந்து உங்களுடைய அமௌண்ட்லேருந்து பிடிச்சது போக அவங்க ஒரு 9,000 போடுவாங்க. ஸோ இது ஃபைனலாக வந்து 4th year வரையும் இப்படியே தான் போகும். உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக அந்த பிடிக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளோ பிடிப்பாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களும் அமௌண்ட் போடுவாங்க. கடைசியாக 4 years முடிச்சதுக்கப்புறம் 10.4 lakhs சேவா நிதி பேக்கேஜாக கொடுத்து உங்களுக்கு வந்து அக்னிவீர் சர்டிஃபிகேட் கொடுத்து வந்து வெளியே வைப்பாங்க. ஸோ இதில் 25% பர்மனெண்ட்டாக இருக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 4 வருஷம் அப்படின்றத யாரும் அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணி போகாதீங்க. கண்டிப்பாக இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெளியே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு உங்களோட தனி கோட்டா இருக்கும். திரும்ப நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, அதாவது அக்னிவீர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ற ஒரு கோட்டா இருக்கும். அதுக்குன்னு தனி பர்சன்டேஜ் அதாவது மார்க் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களோட ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறதுக்கு முதல்ல என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மி. போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் கட் ஆஃபே வந்து 12, 13 அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு 11, 12. அதே மாதிரி வந்து அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு 17 என்னமோ தான். 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும் ஓவரால் மார்க். அதில் வந்து 17 மார்க்கு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு கட் ஆஃப் வச்சுருந்துருக்காங்க. அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 12 மார்க் தான் வச்சுருக்காங்க. 50 மார்க் தான் அதோடைய டோட்டல் மார்க். ஓகேங்களா? அதனால் இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ காம்படிஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான கட் ஆஃப். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் அவ்வளோதான் இருக்குது. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம வந்து 4 வருஷம் முடிச்சதுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்கீமில் என்ட்ரு ஆகிற எல்லாருமே 21 வயசுக்குள்ளே இருப்பீங்க. இந்த ஸ்கீம்லேருந்து வெளியே வரும்போது 25 வயசுல இருப்போம். அப்போ வந்து நம்ம ஒரு மற்ற கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணும்போது ஸோ இதுக்குன்னு தனி கோட் ஆஃப் இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக என்ட்ரு ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். ஸோ இதில் வந்து அக்னிவீர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 minutes உங்களுடைய டோட்டல் டியூரேஷன் இருக்கும். அதாவது எக்ஸாமில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் டோட்டலாக வந்து 100 கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 45 minutes கொடுக்குறாங்க. அதில் இங்கிலீஷும் ராகா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டும் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் 50 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கும் 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஷின் அட்டம் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு மார்க்கும் அது இல்லை. ஓகேங்களா? அதனால் தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது கம்ப்ளீட் ஸ்டேஜ் 1 அதுதான் இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது வந்து எப்போ விடுவாங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 15 May 2026 தான் அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டுன்னு வரும். ஓகேங்களா? அது 1 June 2026 உங்களுடைய அது கால் லெட்டர் வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் அப்போது ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. அடுத்த வருஷம் June 2026 நீங்கள் செலெக்ஷன் ஆகி ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கான பார்த்துட்டோம். எக்ஸாமுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் மேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணணும் மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 1.6 கிலோமீட்டர் வந்து 8 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணணும். மேல் கேண்டிடேட் வந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்க்கு வந்து 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். 1 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரன்னிங் நீங்கள் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 10 மினிட்ஸ் பிரேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களால் 10 புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. அந்த 2 மினிட்ஸ் பிரேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 சிட்டப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்து முடிக்கணும். ஸோ 10 புஷ்அப்ஸும் 1 நிமிஷத்தில் எடுக்கணும். 1 நிமிஷத்தில் 10 சிட்டப்ஸும் எடுக்கணும். 1 நிமிஷத்தில் 20 ஸ்குவாட் அப்ஸும் எடுக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபிசிக்கலுக்கு இந்த டைம் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே செலெக்ஷன் ஆக முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் 10 சிட்டப்ஸ் அண்ட் 15 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடாபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அடாபிலிட்டி டெஸ்ட்னா என்னென்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். சும்மா பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி இந்த மாதிரி டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மெடிக்கலில் எந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸோ எந்தெந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்றத ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கீழே மெடிக்கல் டெஸ்ட்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் லிங்க்கு. ஸோ அதை செக் பண்ணிங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயராக இருந்தாலும் டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேவிக்கோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நிறைய பேர் எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா ஏதாவது வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனல்லையோ இல்லை வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். ஸோ இதில் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா எக்ஸாமுக்கான பேட்டர்னை பற்றின தனி வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.